யாருடைய நாக்கு நுனியில் ஹரிஹி என்கிற இந்த 2 எழுத்து இருக்கிறதோ அவர்களிடத்துல எதெல்லாம் இருக்கும் தெரியுமோ? ச கங்கா, ச கயா, ச காஷி. காஷி, கங்கா, கயா. ஏன் தெரியுமா இப்படியே எடுக்கிறார்? இது ஒவ்வொன்றும் 2 எழுத்து ஊர். அவர் எடுக்கிறச்சே இப்போ சொன்ன ஹரிங்கிறத 2 எழுத்து. யாருடைய நாக்குனியில் ஹரிங்கிற 2 எழுத்து நாமம் இருக்கிறதோ அவருடைய நாக்கிலே அவருடைய திருமேனியிலே கயா உள்ளது, காஷி உள்ளது, கங்கா உள்ளது. ஏன்? எல்லாம் 2 எழுத்து. இந்த 2 எழுத்தை சொல்றவனுக்கு அது அத்தனையும் கிடைக்கும். சேது இருக்கான், ச கங்கா, ச கயா, சேது, ச காஷி, சச்ச. இது ஒவ்வொன்று 2 எழுத்து க்ஷேத்திரங்கள். என்ன செய்பவை? பாவனத்துவம், நமக்கு புனிதத்தன்மையை கொடுக்கும் அவை. எடுத்த ஹரின்னு சொன்னால் நம் பாபங்களை போக்கி புனிதத்தன்மை கொடுக்கிறது. கங்கை பாபத்தை போக்கி கொடுக்கும், கயா பாபத்தை போக்கி கொடுக்கும், ஹரிநாமம் பாபத்தை போக்கி கொடுக்கும். ஆனா இங்கிருந்து கங்கையை தேடிண்டு, கயையை தேடிண்டு, காசியை தேடிண்டு, சேத்துவை தேடிண்டு போனோம்னால் சுலபம் இல்லை. ஆனா அமர்ந்த இடத்திலே இந்த ஹரின்னு சொல்றது எவ்வளவு சுலபமா இருக்கு. ஆகவே நம் பாபங்களை போக்கக்கூடிய ஹரிநாமம்னு 2வது ஸ்லோகத்திலையும் சொல்றது.